ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு கப்பு தயிர் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சமாக குடமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் டிக்கா இது ஃபுல்லாகவே இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து இது மசாலா வந்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுறதுக்காக இப்போ நம்ம இதை பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கமும், மறுபடியும் 2 மினிட்ஸ் திருப்பியும் நம்ம இதை நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் அதே இப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் நம்ம கிளறி விட போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு வாணல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அந்த ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு கப் வெங்காயம் அது இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 2 தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அந்த தக்காளியை இதோடு சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதோடு சேர்த்துக்கணும்.
1 ஸ்பூன் மல்லித்தூள் இதோட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸு இப்போ மூடி போட்டு இதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ கொதித்த உடனே அந்த மசாலாவை எடுத்து பன்னீர் டிக்கா மசாலா எல்லாமே எடுத்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கணும். இதோட நல்லா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சா பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. இது சப்பாத்தியோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.